ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜேகேவோட ஒரு நியூ எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். எஃப்எஃப்னு சொல்கிறத விட ஒரு 2-3 ஷார்ட்னு சொல்லலாம். ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் உங்கள்கிட்ட நிறையா பேசணும், நான் லாஸ்ட்டில் பேசிக்கிறேன். டைட்டில் சொல்ல வரேன்ட்டேன். என் டைட்டில் இஸ் எ ஐடல் ஹஸ்பண்ட். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம வேர்ல்டுக்குள்ளே போயிடலாமா? ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஜங்குக் பெட்டில் அப்படியே அவர் ஐஸை ரப் பண்ணிகிட்டே வேக்கப் ஆகிறாரு. அவர் பக்கத்தில் ஒரு பர்சன் ரொம்ப க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜேகே அவங்களையே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஒரு மாதிரி வார்மாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. தென் அவங்க சீக்ஸில் ஒரு பர்பிள் மார்க் இருக்குது, அதை பார்க்குறாரு. ஜங்குக்கு ரொம்ப ப்ளஷ் ஆகுது. ஒயன் ஒயன் தூங்குறியா? லவ் யூடி பொண்டாட்டி. எப்படிடி இவ்வளோ அழகாக இருக்கா? இந்த பவுட் வேற. லவ் யூடி. எப்போவுமே என்னை பார்த்து பயந்து ஓடிட்டே இருக்கலடி. என்னைக்குடி என்கிட்ட நார்மலாக பேச போகிறேன்? அந்த டேக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்டி. தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்னு, ஆனால் அதை நீ சொல்ல மாட்டல என்கிட்ட. சொல்லுவேன், இந்த ஜேகே சொல்ல வைப்பாண்டி அப்படின்ற மாதிரி அவர் உங்ககிட்ட பேசிகிட்ருக்காரு. பட் ஸ்டில் நீங்கள் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கு இது எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு தூங்கிட்டுருக்கீங்க. ஜேகே சரி டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணுறாரு. பட் நீங்கள் சடனாக அவரோட வயசை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு தூங்கிட்டுருக்கீங்க ஒரு பேபி மாதிரி. ஜங்குக் உங்களையே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கார். இதுக்கு மேலே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி அவரோட வயசில் இருந்து உங்களோட ஹேண்டை ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட ஹேண்ட்ஸ் பக்கத்தில் பில்லோஸ்லாம் கவர் பண்ணுற மாதிரி வச்சுட்டு வெளியே போயிடுறாரு. இங்கே நீங்கள் அவரோட ப்ரெசன்ஸ் இல்லாதனால வேக்கப் ஆகிட்டு பட் ஸ்டில் நீங்கள் பெட்லேயே தான் படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் எந்திரிச்சிக்கலாம் இல்லை, அப்படியே படுத்துகிட்டே இருக்கீங்க. எதையோ நினச்சிட்டு அப்படியே யோசிச்சுட்டு படுத்துகிட்டே இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ஜேகே ரூமுக்கு வர மாதிரி சவுண்ட் கேட்குது. ஸோ நீங்கள் சடனாக உங்களோட பிளாங்கெட் எல்லாத்தையும் ஃபேஸில் கவர் பண்ணிவிட்டு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே உள்ளே ஒயன் வேக்கப் டி. பட் ஸ்டில் நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க, அதாவது ஆக்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒயன் போதும்டி போதும், எவ்வளோ நேரம் தான் தூங்குற மாதிரியே நடிப்பேன்? ஏஞ்சிருடி அப்படின்னு சொல்லுவோமே, நீங்கள் சடனாக உங்கள் பிளாங்கெட் எடுத்து ஃபேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடுறீங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஜேகேவை ஃபேஸ் பண்ண முடியாமல் வேறு சைட் பார்த்துட்ருக்கீங்க. குட் மார்னிங் டி. குட் மார்னிங் டி. குட் மார்னிங் ஜங்குக்கா. நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு எந்திரிக்க பார்க்குறீங்க. பட் சடனாக அப்படியே படுத்துடுறீங்க. படுத்துட்டு ஜேகேவை பார்த்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜேகேக்கு செம்ம சிரிப்பு வருது. பிகாஸ் நீங்கள் நியூடாக தான் இருக்கீங்க, ட்ரெஸ்லாம் எதுவுமே இல்லாமல். போதுண்டி, வைக்கப்பட்டதெல்லாம் போதும், போய் ஃப்ரெஷ்அப் ஆகு. நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன்டி, போடி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு வெளியில் போயிடுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக உங்களோட பிளாங்கெட்டை உங்கள் பாடியில் கவர் பண்ண மாதிரி நீங்கள் ரெஸ்ட் ரூம்க்கு ஓடி போயிடுறீங்க. ஓடி போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அகைன் ஹாலுக்கு வரீங்க. ஹாலுக்கு வந்தால் ஜேகே பேமுக்கு ஃபுட்லாம் ஃபீட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு வார்மாக ஸ்மைல் பண்ணிவிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஓகே எதுனா குக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. பட் ஆல்ரெடி எல்லாமே குக் பண்ணியிருக்கு. நீங்கள் எங்க ஜங்குக்கா? சொல்றீ, ஏங்க என்ன வேக்கப் பண்ணியிருக்கலாம்ல, நான் சமைச்சிருப்பேனே, நீங்கள் ஏன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ டயர்டாக தூங்கிட்டு இருந்த, அதான் நான் எதுக்கடி இருக்கேன், நானே பார்த்துக்கிறேன்டி. இதில் என்ன இருக்கு? சரிங்க, சரிடி, வா நம்ம சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம். அப்போது பேம் ஃபுட்டெலாம் சாப்பிட்டுட்டு வேகமாக உங்ககிட்ட ஓடி உங்ககிட்ட ஜம்ப் பண்ணி ப்ளே பண்ணிகிட்ருக்கு. சக்கரை சாப்பிட்டியா? தங்கம் தங்கம் என் சமத்து இது
சாரிடா, அம்மா தூங்கிட்டேன். டாடா உனக்கு ஃபுட்லாம் ஃபீட் பண்ணிட்டாங்களா? என் லக்கு. ஏய் ஏண்டி, உன் புருஷன்டி நான். என்னைக்காச்சும் இந்த மாதிரி பண்ணியிருக்கியா? உன் பையனை இந்த கொஞ்சிற. ஏண்டி, நல்லா பாவண்டி. என்னை பார்த்தா மட்டும் பயந்து பயந்து ஓடுற. உன் பையனுக்கு மட்டும் அவ்வளோ கொஞ்சல்ஸு. உனக்கு இருக்குடி. அது ஜங்குக்கா. சரிடி வா, நான் சும்மா சொன்னேன், ஓடிடாதா வா அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு டைனிங் டேபிளில் போயிட்டு ஃபுட்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் எதுவுமே பேசலை. ஜேகே உங்களவே பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. தென் சாப்பிட்டு முடிச்சுட்டு டிஷ் வாஷ்லாம் பண்ணுறீங்க 2 பேருமே சேர்ந்து. தென் ஜேகேக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் ரூம்குள்ளே போயிட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே நீங்கள் பேம் கூட வந்து விளாண்டுட்ருக்கீங்க. தென் ஃபியூ செகண்ட்ஸில் ஜேகே மேலேருந்து ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி வராரு. நீங்கள் ஜேகேவையே பார்த்துட்ருக்கீங்க. அவரோட ஹேண்டில் இருக்க டேட்டூஸ், அவரோட லிப்பில் இருக்க பியர்சிங்ஸ், அது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி கல்ப் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ அழகாக இருக்கார்ல. ஸ்டில் என்னால் நம்பவே முடியல. ஜங்குக்கா, நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணிட்டீங்களா? எனக்கு ஏதோ ட்ரீம் மாதிரி இருக்குப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. ஏய் நடி, என்னையவே பார்த்துட்டே இருக்க, அழகாக இருக்கேன்னா என்ன? ஐயோ, அப்போல்லாம் விங்க் பண்ணாதீங்கப்பா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏய் நடி, நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ உனக்குள்ளே பேசிகிட்டே இருக்க. சரிடி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே ஒரு பெரிய காரில் ஏறி போயிட்டாரு. நீங்கள் ஜேகே போன அடுத்த செகண்டே குதிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஒரு ட்ரீமில் நடக்கிற மாதிரி இருக்குது. அச்சோ, என்னால் நம்ப கூட முடியல. ஜேகே, யாருக்கும் கிடைக்காது, நீங்கள் எனக்கு கிடச்சிருக்கீங்களா? அச்சோ, என்னால் ஸ்டில் நம்ப கூட முடியல. ஏதோ எனக்கு ட்ரீம் மாதிரி இருக்குப்பா. காட் எனக்கு இதுவரை எதுவுமே பண்ணதே இல்லை. ஆனால் ஒரு பெரிய கிஃப்டாக உங்களை எனக்கு கொடுத்துருக்காங்கப்பா. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்ருக்கீங்க. கூடவே பேமும் உங்கள் கூட சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவும் சேர்ந்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் போயிட்டு டிவி ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணால் ஜேகே அண்ட் நம்ம பாய்ஸோட கான்சர்ட் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் அது எல்லாத்தையுமே லைவாக உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆர்மிஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ஜேகே அண்ட் நம்ம பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஒரு மாதிரி கெத்தாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க டிஎன்ஏ, பெர்மிஷன் டு டான்ஸ், பட்டர் சாங், ஃபேக் லவ் அப்படின்னு எல்லா சாங்க்குமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட்டாக ரன் சாங்க்கும் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது அவங்களோட நியூ சாங் அப்படின்றனால எல்லாருக்குமே ரொம்ப வைபாக இருக்குது. ஜேகே அதில் ரொம்ப கெத்தாக சாங் பாடிட்டே வந்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. தென் ஜேகே அண்ட் மெம்பர்ஸ்லாம் ஸ்டேஜில் ஸ்பீக் பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் இது ஜின்னோட மிலிட்ரி போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கான்சர்ட் அப்படின்றனால எல்லாருமே ஒரு மாதிரி எமோஷ்னலாக வந்து பேசிகிட்ருக்காங்க. நிறையா பேசிகிட்ருக்காங்க. ஜின் கூட ரொம்ப எமோஷ்னலாக பேசிகிட்ருக்காரு. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு டியரி ஐஸோட இங்கே உட்காந்துட்ருக்கீங்க. அங்கே கான்சர்ட்டில் ஆர்மிஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. தென் அன்னைக்கு தான் வந்துட்டு October 13 ஜிமினோட பர்த்டே அப்படின்றனால எல்லாருமே வந்துட்டு சாங்ஸ் பாடுறாங்க. நீங்களும் சேர்ந்து இங்கே வந்துட்டு பாடிட்டுருக்கீங்க. சேஞ்சு ஹமிதா, சேஞ்சு ஹமிதா. மோச்சி, ஹாப்பி பர்த்டேங்க, ஹாப்பியாக இருங்க எப்போவுமே அப்படின்ற மாதிரி நீங்கள் இங்கே விஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. தென் அப்படியே நீங்கள் ஹாப்பியாக வந்துட்டு டான்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே போக போக நீங்கள் வந்துட்டு உங்கள் சோஃபாவில் உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. பேமை உங்களை லேப்பில் போட்டுட்டு நீங்கள் அதை தூங்க வச்சிட்ருக்கீங்க. நீங்களும் போக போக அப்படியே வந்துட்டு தூங்கிட்டீங்க. ஏறக்குறைய ஒரு 12 o'clock இருக்கும். நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க. இங்கே இந்த சைடு வந்தால் ஜேகே ஃபேன் மீட்டில் ஆர்மிஸ் கிட்ட அண்ட் மெம்பர்ஸ் கிட்டலாம் வந்து பேசிகிட்ருக்காரு. ஜிம்மின், டயோங், அதர் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஆர்மிஸ் கிட்ட வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசிகிட்ருக்காங்க. ஜேகே ஆர்மி கேர்ள்ஸ் கிட்ட ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்ருக்காரு.
அப்போது ஜேகேக்கு சடனாக ஒரு விஷயம் வந்து மைண்டுக்குள்ளே வருது. அவர் ஃபேஸ் அப்படியே வந்து பிரைட் ஆகுது. ஆர்மி சராங்கே எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆர்மி கேர்ள் கிட்ட வந்து பேசிகிட்ருக்காரு. அந்த ஆர்மி கேர்ள் கிட்ட பேசிட்டு ரேண்டமாக இப்படி சுற்றி பார்த்துட்ருக்காரு. அப்போது ஜேகேயோட ஐஸ் ஒரு பர்சனோட ஐஸ் மேலே அப்படியே மீட் ஆகி லாக் ஆகுது. அந்த பர்சன் அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்களோட ஐஸில் காஜல் போட்டிருக்கு. அப்படியே இயர்ஸை பார்க்குறாரு. இயர்ஸில் அழகாக கொஞ்சம் பெருசாக ஜிமிக்கி போட்டிருக்கு. அப்படியே அவங்களோட ஹேரை பார்க்குறாரு. அவரோட ஹேரில் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. அப்படியே அவங்களோட நோஸை பார்க்குறாரு. நோஸ் பின் போட்டிருக்கு. அவருக்கு ஏன்னு தெரில, அவருக்கு அவரோட ஐஸ் மூவ் பண்ணவே முடியல. என்ன கன்னடா அது? ஆமாம், இது என்ன ட்ரெஸ் இது? நான் இதுவரை பார்த்ததே இல்லை. அப்போது அவருக்கு சடனாக ஒரு பெல் சவுண்ட் கேட்குது. அவ்வளோதான், ஜேகே செம்ம ஷாக் ஆகுறாரு. பிகாஸ் ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பார், எனக்கு வர பார்ட்னர் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஜிங்கிள் பெல் சாங்கோட வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார், விளையாட்டுக்கு சொல்லியிருப்பார். பட் இங்கே அந்த பர்சன் வரும்போது அதே மாதிரி அந்த பெல் சவுண்ட் கேட்குது. ஜேகே ஸ்டன் ஆகி பார்த்துட்ருக்காரு. ஜேகேயோட ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு மூவ் ஆகுது. பிகாஸ் அந்த பர்சன் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே வந்து பேசிகிட்ருக்காங்க. ஒரு பர்சன்கிட்டே வந்து பேசிகிட்ருக்காங்க. ஜிம்மின் டயோங் அப்படின்ற மாதிரி எல்லார்ட்டையுமே பேசிகிட்ருக்காங்க. தென் ஃபைனலி ஜேகேயோட ஐஸ் அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பர்சனோட கண்ணில் வந்து லாக் ஆகுது. அவங்க கண்ணையே ஜேகே ரொம்ப நேரமாக பார்த்துட்டே இருக்கார். அவர் வேர்ல்டுலே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னு தெரில, அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி புதுசாக இருக்குது அந்த ஃபீலிங். அப்போது ஜிம்மின், ஜேகே, ஆர்மி கேர்ள் வந்திருக்காங்கடா, பேசுடா. அப்போ தான் ரியாலிட்டிக்கு வர்றாரு ஜேகே. ஹியூங், நான் பேசுகிறேன். ஹாய் ஆர்மி, யுவர் குட் நேம்? ஒயன். வாவ், ஒயன், நைஸ் நேம். வேர் ஆர் யூ ஃப்ரம்? இந்தியா. ஓ, இந்து கேர்ள். ஓகே. தென் ஜேகே எதுவுமே பேசலை, உங்களவே பார்த்துட்டே இருக்கார். பட் நீங்கள் அவரை பார்க்க கூட இல்லை. அப்படியே ஃபேஸை டவுன் பண்ணிவிட்டு உட்காந்தே இருக்கீங்க. உங்களோட ஐஸ்லாம் அவ்வளோ நர்வஸாக இருக்குது. ஜேகே அது எல்லாமே நோட் பண்ணிகிட்டே இருக்கார். அப்படியே உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஜேகே அதை நோட் பண்ணிவிட்டு சடனாக உங்களோட சீக்ஸில் வந்து கை வச்சு, ஒயன், என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் ஜேகேயோட கை அவரோட சீக்ஸில் படவும் இன்னும் ஒரு மாதிரி அழுதுட்ருக்கீங்க. ஜேகேக்கு ஏன்னு தெரியல, நீங்கள் அழுகவும் ரொம்ப அவருக்கு ஹர்ட்டிங்காக இருக்குது. ஜேகே, என்னடா ஆச்சு உனக்கு? எவ்வளோ ஆர்மி கேர்ள்ஸ் முன்னாடி அழுதுருக்காங்க. நீ அவங்கள நிறையா கம்ஃபர்ட் பண்ணுவ, நிறையா காமெடி பண்ணி சிரிக்க வைப்ப. ஆனால் என்னடா ஃபீல் உனக்கு? ஏதோ புதுசாக இருக்குது. என் ஹார்ட்லாம் ஏதோ பெயினாக இருக்கே. என்னாச்சுடா உனக்கு? அதோட அவங்க ஹேண்டை ஹோல்ட் பண்ண கூட நீ யோசிப்ப. ஆனால் இப்போ நீ அவரோட சீக்ஸை பிடிச்சிருக்கடா. அவள் சீக்ஸை விடவே கூடாது, அப்படியே பிடிச்சிருக்கணும். அதோட அவளை ஹக் பண்ணி, நான் இருக்கேன்டி உனக்கு, நான் இருக்கேன் எப்போவுமே அப்படின்னு சொல்லணும்னு தோணுது. என்னாச்சுடா உனக்கு? ஜேகே, என்னாச்சு? ஏதோ பண்ணிட்டடா ஒன்று அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளேயே வந்துட்டு யோசிச்சுட்ருக்காரு. நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போது ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது அவர் சடனாக எதுவுமே யோசிக்காமல், ஒயன் என்னை பாரு. அப்போ தான் நீங்கள் அவரை வந்து பார்க்குறீங்க. அவரோட ஐஸ் அவ்வளோ ஒரு மாதிரி அழகாக இருக்குது. நீங்கள் அதே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ ஜேகே, என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியாடி? அவ்வளோதான், உங்கள் அழுகை எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்படியே ஸ்டக் ஆகி போய் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க. நீங்கள் அப்படியே ஜேகேவே ஆன்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்களும் சேம் அவரே அப்படியே ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. என்னடி
என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா? ஆ எனக்கு உன்னை பிடிச்சிருக்குடி. ஓயன், என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். என்ன பண்ணிக்கிறியாடி? இப்போது உடனேலாம் நீ சொல்ல வேணாண்டி. நீ நெக்ஸ்ட் மெம்பர்கிட்ட போகிறதுக்குள்ளே எனக்கு ஓகே சொல்லிடுடி, அது போதும். உங்களை பார்த்து விங்க் பண்ணுறாரு. நீங்கள் அவரையே ஆன்னு பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட பிக் ஐஸ் இன்னும் வந்துட்டு வைட் ஆகுது. இது ஒரு வேளை ட்ரீமாக இருக்குமா? இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? அவர் என்கிட்ட தான் பேசிகிட்ருக்காரா? ஒரு வேளை நம்ம தூங்கிட்டுருக்கோமா? அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜேகேவே நம்ப முடியாமல் பார்த்துட்டே இருக்கீங்க. தென் ஒரு வழியாக டைமும் வந்து ஃபினிஷ் ஆகுது. ஒயன், டைம் முடிய போகுது. சொல்லுடி, என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா? சொல்லுடி, சொல்றி, மேரேஜ் பண்ணிக்கிறியா? பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் ஃபேஸ் எல்லாம் அப்படியே ரெட் ஆகிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி குஷியாக இருக்குது அவருக்கு. அவர் ஹேரெல்லாம் வந்து ஃப்ளிப் பண்ணிவிட்டு உங்களே பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. நெக்ஸ்ட் மெம்பர்கிட்ட போயிட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. பட் ஸ்டில் ஜேகே உங்களையே வந்து பார்த்துட்ருக்காரு. உங்களால் ப்ளஷ் கூட பண்ண முடியல. நீங்கள் ரொம்ப ஷாக்கில் இருக்கீங்க. தென் ஒரு வழியாக நீங்கள் அந்த மெம்பர்கிட்டையும் வந்துட்டு பேசிவிட்டு உங்கள் பிளேஸ்க்கு வந்து போயிட்டு ஒரு மாதிரி பிளாங்காக உட்காந்துருக்கீங்க. ஒருவேளை அது ட்ரீமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே வந்து டேப் பண்ணி பிஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அது பெயினாக இருக்குது. உங்களால் சுத்தமாக நம்ப முடியல. இது ரியலில் நடந்துகிட்ருக்கா, இல்லை எதுவும் ப்ராங்க் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. தென் ஒரு வழியாக வந்து ஃபேன் மீட்டும் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ ஆர்மிஸ் எல்லாருமே வந்துட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. சேம் நீங்களும் வந்து வெளியே வந்துட்டு போயிட்டு உங்களோட இன்னர் தாட் வந்து ஒன்று தோணிகிட்ருக்கு. ஓயன், ஏன் இப்போது இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்க? அவர் ஒரு ஐடல். அவர் நீ அழுகவும் ஒன்று கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக அப்படி சொல்லியிருப்பார். அவ்வளோதான். எவ்வளவோ ஆர்மிஸ் கிட்ட அப்படி சொல்லியிருப்பார். அந்த மாதிரி உங்ககிட்டையும் அப்படி சொல்லியிருப்பார். நீ அதெல்லாம் நினச்சி ஆசையை வளர்த்துக்காத ஓயன். அவர் எவ்வளோ பெரிய ஆள். அவருக்குலாம் நீ எப்போவுமே செட் ஆக மாட்டேன். செட் ஆகிறத விட அவர் கூட நீ நினச்சி பார்க்குறது கூட தப்பு தான் ஓயன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிட்ருக்கீங்க. நம்மளோட இன்னர் தாட் வந்துட்டு நம்மளோ கொஞ்சம் டிமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து இப்படி தோணிகிட்ருக்கு. நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி சேடாகிட்டீங்க. மிக்சடு ஃபீலிங்காக இருக்குது. உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கிறதா இல்லை சேடாக இருக்கிறதா அப்படின்றது எதுவுமே தெரியல. ஸோ நீங்கள் அதை நினச்சிட்டே அப்படியே வந்துட்டு வெளியில் வந்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி மிக்சடு ஃபீலிங்காக இருக்குது. ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது, அனதர் சைடு இது எல்லாமே ஃபிக்ஷனில் தான் நடக்கும்ல. உங்களோட இந்த வேர்ட் போதும்ப்பா. நான் லைஃப் லாங் அதையே நினச்சிட்டு வாழ்ந்துருவேன். இது போதும் ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி பெயினாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களால் நடக்கக்கூட முடியலை. சரி, கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நீங்கள் ஸ்டேடியம்க்கு வெளியில் இருக்க ட்ரீஸ்லாம் இருக்கும். அங்கே ஒரு பெஞ்ச் இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் போய் சிட் பண்ணிக்கிறீங்க. இங்கே ஜேகே சைட் வந்தால் ஹியூங் புரிஞ்சுக்கோங்க ஹியூங், எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு தெரில. அவளை இப்போ தான் நான் பார்த்தேன். பட் அவள் எனக்காக பிறந்தவ. அவளை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு தோணுது. அப்போது ஜின், டேய் ஜேகே, என்னடாச்சு உனக்கு? அவங்க ஒரு ஆர்மிடா. அவங்கக்கிட்ட போய் இப்படி பேசி வச்சுருக்க. அவங்க என்னடா நினைப்பாங்க? அவங்க ஃபீலிங்ஸை வளர்த்துக்கிட்டா என்னடா பண்ணுறது? கொஞ்சம் கூட அவனுக்கு அறிவே இல்லையா? நான் ஒன்றும் சும்மா கேட்கல, நான் சீரியஸாக தான் கேட்டேன். டேய் என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்ருக்க? அப்போது டயாங், இருங்க, அவன் உண்மையாக பேசிகிட்ருக்கான். என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இவ்வளோ இயர்ஸில் அவள் எந்த பொண்ணுக்கிட்டேயுமே இவ்வளோ பேசியோ இல்லை இப்படி கேட்டோ நான் பார்த்ததே இல்லை. ஏன் பேசுகிற கூட அவன் ரொம்ப கூச்சப்படுவான். ஆனால் இன்றைக்கி அவன் ஒரு பொண்ணுக்கிட்ட மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருக்கான். அவன் ட்ரூவாக இருக்கான்னு தான் எனக்கு தோணுது. புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி டயாங் வந்துட்டு ஜின்கிட்ட பேசிகிட்ருக்காரு. சேம் நம்ஜூன் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போது ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க,
எனக்கு அவளை பிடிச்சிருக்கு ரொம்ப. அப்போது நம்ஜூன் அவ்வளோ பிடிச்சிருக்காடா? ஆ ஜேகே டியர்ஸோட ஆமான்ற மாதிரி நாட் பண்ணுறாரு. மெம்பர்ஸ் எல்லாருக்குமே டியர்ஸோட பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. காஸ் ஜேகே எப்போவுமே ஒரு மாதிரி துருன்னு விளையாட்டுத்தனமாக இருப்பார். ஆனால் ஒரு மாதிரி டியர்ஸோட எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு இதுவரை கேட்டதே இல்லை. ஃபஸ்ட் டைம் அவர் இப்படி கேட்குறாரு. மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு நம்ஜூன் கிட்ட ஓகே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்ருக்காங்க. ஜங்குக்கா ஓகேடா, நீ மேரேஜ் பண்ணிக்கோ. உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுடா. இவ்வளோ இயர்ஸில் நீ இப்படி கேட்டு நான் பார்த்ததே இல்லை. நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கோ. அவ்வளோதான். ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஜேகே ஒரு மாதிரி டியரி ஐஸோடே பார்த்துட்டு இருக்காரு நம்ஜூனை. ஜங்குக்கா இங்கே பாரு, நீ மேரேஜ் பண்ணிக்கிறத ஆர்மிஸ் கிட்ட இப்போதைக்குன்னு எதுவும் சொல்ல வேண்டாம்டா. நம்ம ரூல்ஸ் வேறு இருக்குது, இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ கொஞ்சம் டேஸ்க்கு சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோ என்ன. அப்புறம் ஆர்மிஸ்லாம் ரொம்ப ஹர்ட் ஆகிடுவாங்க எனக்கு தெரியும். பட் நம்ம ஆர்மிஸ் புரிஞ்சுப்பாங்க. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத சரியா? நீ அந்த பொண்ணு கூட ஹாப்பியாக இருடா அப்படின்ற மாதிரி நம்ஜூன் சொல்கிறாரு. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ஜூனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. சேம் நம்ஜூனும் வந்து ஸ்மைலோடு வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மெம்பர்ஸும் சேர்ந்து குரூப்பாக வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே நீங்கள் ஒரு மாதிரி பிளாங்காக உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஹாப்பியாகிறதா இல்லை என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியலை. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. தென் டைம் பார்க்குறீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 12 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்காச்சும் போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு எந்திரிச்சிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. அப்போது உங்களை யாரோ சடனாக வந்து பேக்கப் பண்ணுறாங்க. உங்கள் ஹார்ட் பீட் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்க. யார் யார் என்னை விடுங்க அப்படின்ற மாதிரி மூவ் பண்ண பார்க்குறீங்க. அப்போது அந்த பேக்கப் பண்ண பர்சன், ஏய் நான் இல்லாமல் தனியாக போயிடுவியாடி? அவ்வளோதான். அந்த வாய்ஸ் கேட்டோன்னே உங்களுக்கு அப்படியே ஸ்டாப் ஆகிட்டீங்க. உங்களோட ஹார்ட் பீட்லாம் அப்படியே ஃபாஸ்ட் ஆகுது. ஸோ அவ்வளோதான்டா. இந்த பார்ட்டோடு நான் இதை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு நீங்கள் அவ்வளோ லவ் கொடுத்துருந்தீங்க. நான் எக்ஸ்பெக்ட் செய்யவே இல்லை. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு. நானே என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால ஒரு சின்ன டார்கெட் வச்சுருந்தேன். ஓகே 5 வியூஸ் போனாலே எனக்கு அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் வந்துட்டு அவ்வளோ லவ் எனக்கு கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எனக்கு லவ் கொடுக்குற மாதிரி நானும் எப்போவுமே உங்களுக்கு லவ் அதிகமாக கொடுத்துட்டே இருப்பேன். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா.